ஸ்பேஸ் ரிசர்ச்சோட இந்த ஆனிவர்சரி ப்ரோக்ராம்ல நாம ஒரு சிறந்த சயின்டிஸ்ட இப்ப கௌரவிக்க போறோம். இந்த கௌரவத்தை பெற போறவரு டோலக்பூரை சேர்ந்த மிஸ்டர் அவி. அம்மா, அவருக்கு பரிசு கிடைச்சது மட்டும் அல்ல, அவி அங்கிள் அவர் கூடவே ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல சில பேரை கூட கூட்டிட்டு போகிறதுக்கும் அனுமதி கிடைச்சு இங்க எல்லாரையும் அவர் கூடவே ஸ்பேஸுக்கு கூட்டிட்டு போக. ஆனா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ங்கிறது என்னது? ஸ்பேஸ் ஸ்டேஷன்னா மேல பறந்து போகணும், மேல வானத்தை தாண்டி பறந்து போகணும். ஆமா, அங்க எப்படி நீங்க போவீங்க? உங்களுடைய ராக்கெட் இன்னும் 10 நிமிஷத்துல ஆகாயத்துல பறக்க போகுது. 7 6 5. அவி அங்கிள், ஸ்பேஸ்ல ஏன் எல்லாரும் பறந்துகிட்டே இருக்காங்க? நாம பூமியில இருக்கும்போது பூமி எல்லாரையும் தன்வசமா இழுத்துக்கிட்டு இருக்கோம். அதத்தான் நம்ம கிராவிட்டின்னு சொல்லுவோம். ஆனா ஸ்பேஸ்ல கிராவிட்டி இருக்காது. அதனால ஸ்பேஸ் ஷிப் உடைய முதல் நாள். அது எல்லாரும் எப்படி சாப்பிடுவோம் தெரியுமா? இப்போ ஸ்பேஸ்ல கிராவிட்டியை எப்படி கொண்டு வருதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல செக்ஷன் 15ல டெக்னிக்கல் கோளாறு உண்டாயிருக்கு. இந்த டெக்னிக்கல் கோளாறை சரி பண்றதுக்காக நான் வெளியில போறேன். பாருங்க, இந்த அவியா ஓஹோன்னு புகழ்றாங்களே. இப்ப அவனால அதை சொல்லுங்க. நான் உருவாக்கி இருக்கிற இந்த ரோபோ அவியோட கண்டுபிடிப்பை மொத்தமா அழிச்சிட போகுது. ஆபத்து, ஆபத்து! ஸ்பேஸ் ஷிப்ல காற்றழுத்தம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே. அவி அங்கிள் எங்க போனாரு? வெளிய போனாருல்ல, ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டே கண்ட்ரோல் ரூம், டெக்னிக்கல் கோளாறை நான் சரி பண்ணிட்டேன். மறுபடியும் நான் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கேட் நம்பர் 4 வழியா வந்துகிட்டே இருக்கேன். இது என்ன இப்படி ஆயிடுச்சு? ஆபத்து! கண்ட்ரோல் ரூம்குள்ள போக. இது ரொம்ப ஆபத்தான விஷயம். அந்த ரோபோவை தடுத்தாகணும். பசங்களா, அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடக்கூடாது. இது எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்குல்ல? அங்க பாரு, அங்க ஒரு பெரிய மேக்னெட் இருக்கு. அத வச்சு அவனால ரோபோட்ட கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எப்படி? ரோபோட உடம்பு இரும்பால ஆனது. அத கீழே போட்டுடு. வலிக்குது. பிரமாதம் பசங்களா, நீங்க எல்லாரும் புத்திசாலித்தனமா செயல்பட்டு இருக்கீங்க. ஸ்பேஸ்ல தூரத்துல இருக்கிற பொருட்களை எடுக்கிறதுக்காக மேக்னெட்டை பயன்படுத்தி இருக்கீங்க. இது அற்புதமான ஒரு சூப்பர் ஐடியா. பிரமாதம். ஸ்பேஸ்ல மேக்னெட்டை பயன்படுத்தி பூமியில இருக்கிற பொருட்களை எடுக்க முடியும்னு சயின்டிஸ்ட் அவியும் இந்த பசங்களும் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. வாங்க பசங்களா, வாங்க. என்னுடைய பழைய ஸ்டாம்ப் புக் இது, அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? அதுவும் வெவ்வேறு நாட்டோடது. இது எனக்கு ஸ்டாம்ப் கலெக்ஷன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேல என்னால உன்னை சுமக்க முடியாது.
அந்த ஸ்டாம்ப் ஒரு மந்திர ஸ்டாம்ப்னு உனக்கு நல்லா தெரியுமா? தெரியுமாவா? எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு வருஷமா ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு ஸ்டாம்ப் எனக்கு கிடைச்சிட்டாலே போதும். என்னோட மந்திர ஸ்டாம்ப் கலெக்ஷன்ல நான் ஒரு பெரிய சாதனையே பண்ணிடுவேன். பிரபலமாயிடுவேன். காப்பாத்துங்க. யாரோ ஆபத்துல இருக்காங்க. தாத்தா பசங்களா, நான் நல்லா தான் இருக்கேன். யாரோ குறும்புத்தனம் பண்றாங்க. இத பாரு பீம், நீ உள்ள போ. உள்ளுக்குள்ள என் பெட்டி திறந்து கிடக்குது. என்ன வெளியே இழு. போயிட்டாங்க. இங்க பாத்தீங்களா, இந்த ஸ்டாம்ப் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த ஸ்டாம்பை பிரஸ் பண்ணி பாரு, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் இவர் பெரிய சயின்டிஸ்டா இருந்தாரு. அந்த பல்பை எரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. இங்க இருந்து போயிடலாம் வாங்க. இங்க பாரு, ஏரோப்ளேன் ஸ்டாம்ப். இதுல உட்கார்ந்து நம்ம திரும்பவும் டோலக்பூருக்கு போயிடலாம் இல்லையா? நம்மள தாக்குறாங்க. பிளேன் கிராஷ் ஆயிடுச்சு. கண்ணு பாரு, வீம் எங்க பாரு. இது நம்ம டோலக்பூரோட ஸ்டாம்ப் ஆச்சு. எனக்கு தெரியும், இந்த ஸ்டாம்ப் எல்லாம் திருடுறாங்களே, அவங்க கிட்டதான் என்னுடைய பழைய ஸ்டாம்பும் இருக்குன்னு தெரியும் வருவேன்னு எனக்கு தெரியும். என்னுடைய ஸ்டாம்ப் புக் கிடைச்சிடுச்சு. இதுல டோலக்பூர் ஸ்டாம்ப் இருக்கிறதுனால இதுதான் என்னுடைய ஃபேவரட். அங்க பாரு, அந்த இடத்துக்கு போகலாம். வர எல்லாரையும் நான் வரவே இருக்கிறேன். உள்ள வந்துட்டா அதுக்கப்புறம் திரும்ப வெளியில போக முடியாது. உங்க மனசுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஏத்த மாதிரி ஷூ நீங்க நினைச்ச உடனே உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். பயன்படுத்தி பாருங்க. இந்த ஷூ எல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? நான் என் வலையில மாட்டிக்கிட்டீங்க. என்னோட மந்திர சக்திகள் நிறைந்த இந்த மந்திர ஷூ உங்களை என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அட கடவுளே, இங்க என்ன நடக்குது? என்னை காப்பாத்துங்க. எனக்கு இது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஏய் டோலக்பூரை சேர்ந்த பீமா, நான் ஜோலாப்பூரை சேர்ந்த ஷூ கடைக்காரன். என்னோட மாய ஷூ எப்படி இருக்கு? ஒரு நாளைக்கு இதுல இருந்து வெளியில வர முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது ஞாபகம் இருக்கா? ஒரு முறை இதை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதை விடவே முடியாதுன்னு. என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்களால முடியாது. ஜகு, இப்ப உன்னோட வாளோட வித்தையே காட்டு. ஜகு, போய் சுட்கிக்கும் ராஜுக்கும் உதவி செய்.